ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது முதல் டீச்சர் நானும் ஜான்சி மட்டும்தான் ஸ்கூலில் உட்காந்துருப்போம். ரெண்டு பசங்க தான். அவங்க லீவ் போட்டாங்கன்னா நானும் அவங்கள கதை பேசிட்டு உட்காந்து, வேற என்ன வேலை, கதை பேசிட்டு உட்காந்துருப்போம். ஸோ மை ஃபர்ஸ்ட் டீச்சர் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு பிரிண்ட் வச்சதுலேருந்து நான் இங்கே இருக்கேன். எப்படின்னா எங்களுக்கு ஒரு 3 days போயிடும். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, 2 குழந்தைங்க தான் இருக்கும். எவ்வளோ நேரம் இருப்பீங்க அந்த 2 குழந்தைங்களோட? மேக்ஸிமம் டைம். இப்போ எங்களுக்கு டைமே பத்த மாட்டேங்குது ஆக்சுவலாக. அப்போ அந்த 2 குழந்தைங்கள வச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லித்தரணும். ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிவிடுவோம். பசங்க ஆப்சண்ட் ஆகிட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும் எங்களுக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியாதுன்ட்டு. ஆனால் அப்படியும் 10 o'clock வந்துடுவாங்க. ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் அந்த டைம்லலாம் எங்களுக்கு. இப்போ அந்த 2 குழந்தைங்கள ஸ்டார்ட் பண்ணி இப்போ இங்கே பார்க்கும்போது ஸ்கூலே பத்தலைன்னும் போது ஒரு 3 yearsல மேமோட அச்சீவ்மெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கறதுக்கே. கேர்டேக்கர்ஸ் அதிகமாயிட்டாங்க, டீச்சர்ஸ் அதிகமாயிட்டாங்க. அப்பப்போ எங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் மெமரி வந்து போகுது. அங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அங்கேருந்து வந்திருக்கோம் இங்கேன்ட்டு. இதெல்லாம் ரொம்ப இப்போ இருக்க பசங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க எல்லாருமே. பசங்க பேசுகிறத பார்த்தா எனக்கு இன்னமும் எப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு தோணுது. ஒரு கிளாஸ்லேயும் ஒரு பசங்க பண்ணுறதும். மேம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, எனக்கு இதுதான் ஆக்சுவலாக ஒரு சொல்லுவாங்க மேம். மண்டே ஆகிடும், டியூஸ்டே ஆகிடும், வெட்னஸ்டே ஆகிடும். அந்த 2 பசங்க நாங்கள் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ வருவாங்க பசங்க வருவாங்க சேர்றதுக்குன்ட்டு. அப்படியே ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எங்களுக்கு. அந்த ஃபஸ்ட்டு விஜயதசமியில் வந்து 4 மெம்பர்ஸாக இருந்தவங்க 16 மாறும்போது எனக்கு இன்னமும் அந்த கவுண்டிங் கூட மறக்கலை. 16 ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் 16 வந்து நாங்கள் ஒரு 30 ரீச் பண்ணோம். இப்போ வந்து 45 கிட்ட நாங்கள் வந்துட்டோம். இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேம் ஒரு மோட்டிவேஷனான ஆளாக இருக்காங்க. எல்லாத்தையும் இவங்ககிட்ட இருந்து நல்லா லேர்ன் பண்ணலாம். எங்களையுமே வந்து நல்லா செதுக்கிடுவாங்க. எது எங்ககிட்ட வஞ்சக புகழ்ச்சி அணி மாதிரி இருக்கு. இல்லை எங்ககிட்ட எல்லாருக்குமே ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கும். அது இங்கே வந்துச்சுன்னா நம்மளது எங்கே போச்சுன்னே தெரியாது. வேற மாதிரி ஆயிடுவோம். நாங்கள் இங்கே வந்தோன்னா எங்களது எல்லாமே காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு மேம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. தேங்க்ஸ் மேம். நெக்ஸ்ட் வாமா. சிவா கணேஷ்குமார், இங்கிலீஷ் டீச்சர். அவங்க வந்து நான் ஆரம்பித்தேன், அடுத்த இயரில் வந்து ஜாயின் பண்ணாங்க. சொல்லுமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் எங்கள் கூட சேர்ந்து எல்லாரும் வெயிட் பண்ணி, எவ்வளோ டைம் எடுத்தாலும் குழந்தைங்க டயர்டாக இருப்பாங்க, அதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் பரவாயில்ல எங்களுக்காக வெயிட் பண்ணி எங்களோட எல்லா பர்ஃபார்மன்ஸையும் பார்த்தீங்க, என்ஜாய் பண்ணீங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்கூலுக்கு வரும்போது வந்து நான் வந்து ரொம்ப என்னன்னு ரொம்ப எனக்கு தெரியல. சரி நம்ம போவோம், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த விட நான் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கேன். நானும் ஒரு குழந்தையாக மாறி தான் பசங்க கூட ஆடுறது, ஒரு லெசன் டீச் பண்ணுறது கூட என்னோட ஓல்ட் மெமரிஸை சொல்லி டீச் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து எனக்கு லீவு கூட ஆக்சுவலாக டைம் இஷ்டம் இல்லை. அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுறேன். பசங்களும் எப்படி ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே வந்து நான் ரொம்ப டெவலப் ஆயாச்சு. இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இத்தனை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர் நம்ம மீட் பண்ணுவோம். குழந்தைங்க இத்தனை டைப்ஸில் இருப்பாங்க. நம்ம குழந்தை எப்படி இருக்கோம் அப்படி தான் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு குழந்தைங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணால் உங்களுக்கு எப்படி ஈஸியாக கன்வே ஆகும் அப்படின்ற போது டெய்லி நாங்கள் நாளைக்கு என்ன பண்ணணும், இந்த குழந்தைக்கு எப்படி சொல்லித்தரணும் அப்படின்னும் போது அது எங்களுக்கு டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ், நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்குது. நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நெக்ஸ்ட் இயர் எல்லா குழந்தைங்களும் கூட கண்டினியூ பண்ண வச்சுட்டு நல்லா பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. நெக்ஸ்ட் வந்து அபிராமி. இவங்க வந்து ஒரு பேரண்டாக தான் எனக்கு தெரியும். அவங்க பையன் ராகுல் வந்து என்கிட்ட மேக்ஸ் கற்றுக்க வருவான். என்னை பார்த்தாலே அவனுக்கு பயம். என் மூஞ்சை பார்த்தானா அவன் எங்கன்னா போய், அதாவது அவன் மூஞ்சை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒழிச்சிட்டு உட்காந்துருப்பான். என்ன ராகுல் கரெக்டா? பட் இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அப்படி ஒரு பேரண்டாக தான் அவங்கள எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சாங்க. சரி நானே நம்ம ஸ்கூலில் இழுத்து போட்டு என்கிட்டே டீச்சர் ட்ரைனிங் படித்த நீ என்கிட்டே வந்து வேலைக்கு வந்துடுமான்னு நானே இழுத்து போட்டு அவங்க உட்கார வச்சுட்டேன். ஸோ நம்ம ஸ்கூலோட சயின்ஸ் டீச்சர். First of all, thanks to everyone. Actually, I'm proud to be a teacher.
ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஜாயின் பண்ணும்போது மேம் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் டீச்சிங்கை தாண்டி பசங்களுக்கு உங்களை பிடிக்கணும், அப்போ தான் நீங்கள் ஒரு பெஸ்ட் டீச்சர் சொன்னாங்க. ஐ திங்க் மேம் ஐ டிசர்வ் நினைக்கிறேன். ஐ எம் ஒன் ஆஃப் த ஃபேவரட் டீச்சர் டு எவ்ரி ஒன். பட் பசங்க எல்லார் வாயிலும் அபி மேம் அதில் என்ன ஒரு மைனஸ்னா, யார் என்ன சொன்னாலும் நான் தான் பண்ணேன்னு அவங்க வீட்டை கன்வே பண்ணிடுவாங்க. ஸோ வர பஞ்சாயத்தெல்லாம் அபி மேம் தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி மீன் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஐ எம் என்ஜாயிங் திஸ் ப்ரொஃபெட். தேங்க்யூ டு எவ்ரிபடி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஆச்சு மாமா விஸ்வா. ஐயோ அந்த அம்மாவுக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லை, பரவாயில்ல கொஞ்சம் ட்ரை பண்ண, மைக்கு தான் இருக்குல்ல. ஒரு தேங்க்யூ சொல்லு. அவங்களும் என்கிட்ட டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறதுக்கு தான் வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆகுமா ஆகாதா அப்போலாம் ஒரே டவுட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இவங்க தான் செட் ஆவாங்கன்னு தெரிஞ்சு இவங்களே எடுத்துகிட்டு வந்து ஸ்கூல்லேயே போட்டுக்கிட்டாரு. யாரெல்லாம் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறாங்களோ யார்கிட்டலாம் என்ன இது இருக்கோ அவங்களெல்லாம் தூக்கி என் ஸ்கூல்லேயே நான் போட்டுக்கிறது. நானே கற்றுக் கொடுத்து நானே எங்கள் ஸ்கூல் டீச்சர் ஆக்கிக்கிறது. ஸோ அவங்க நம்ம ஸ்கூலில் தமிழ் எடுக்கிறாங்க அண்டு சின்ன கிளாஸுக்கு சென்சோரியல் எடுக்கிறாங்க. பாவம் அவங்களுக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லை. மைக்கில் கொஞ்சம் வரும் சவுண்டு. பாவம் அவங்களுக்கு சவுண்டு வரல, அதனால விட்டுறலாம். நான் தான் உங்களை பற்றி சொல்லிட்டேனே. நான் தான் மோட்டிவேஷனா. நீங்கள் தான் படித்தாலும் இங்கே தான் டீச்சர் ஆகிட்டாங்க. ஓகே ஆமாம் விஜி. எல்லாருக்கும் ஸ்டேஜ் உண்டு வா. இவங்களாம் அந்த ஓல்டஸ்ட் கேர்டேக்கர். ஸ்கூல் ஆரம்பித்து விஜயதசமி போது வந்து சேர்ந்தாங்க. நம்ம ஓல்டஸ்ட் கேர்டேக்கர். வாமா. எல்லாருக்கும் நன்றி. இவங்களையும் அப்பப்போ ஸ்டேஜில் பேச வச்சிருந்தோம்னு தெரியுது.